மேற்கொண்டு உள்ளே எழுந்தருளி அங்கு நேருக்கக்கூடிய துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி பெருமாள் எழுந்தருளிந்து அவரோகணம் என்று சொல்லக்கூடிய துவஜ அவரோகணம், அந்த துவஜ அவரோகன்று இன்று என்னென்ன தேவதைகள் கூப்பிட்டிருந்தாலோ அத்தனை தேவதைகளும் கூப்பிட்டு கொண்டு அந்த அவரோகணமாகி, அவரோகணம்னா கொடி இறக்குதல்னு சொல்லுவாள். அந்த கொடி இறக்குனா கருடக்கொடி, அந்த கருடக்கொடி ஏற்றிருக்காலே அந்த கருடக்கொடி இறக்கின பிறகு எந்தெந்த தேவதைகள் உண்டோ அந்த தேவதைகளுக்கு விடை கொடுத்து அந்த நீங்கள் போயிட்டு வரலாம், நீங்கள் இந்த மாதிரி இந்த உற்சவத்தை போயிட்டு வரலாம் சொல்லி மேற்கொண்டு பகவானுடைய பரிபூர்ணமான கடாட்சத்தை பெற்று அவர்களும் கிளம்பி போகிறார். அதற்கு மேலே பெருமாள் உள்ளே எழுந்திருந்து இத்தனை 10 நாட்கள் யாகங்கள் என்ன, அதே போல் இருக்கக்கூடிய துன்பங்கள் என்ன, அதெல்லாம் தீர்த்த புரோஷனமாகி மேற்கொண்டு அங்கே இருக்கிற அத்தியாபகால், அதே போல் அங்கே இருக்கிற சேவார்த்திகள், அதே போல் அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு அத்தனையும் தீர்த்தம் புரோஷிக்கப்பட்டு அந்த தீர்த்தத்தை கொடுத்து அங்கு பெருமாள் கண்டறலை பண்ணி அதோடு பூர்ணமாக இந்த உற்சவங்கள் தீர்த்தமாது. பங்குனி பிரம்மோற்சவம்னு பேரு. இந்த பிரம்மோற்சவத்தை பிரதானம் என்றால் பங்குனி திருவோணம் பெருமாள் துவஜாரோகணம் அன்றைய தினம் கொடி, அதிலிருந்து 10ஆம் நாள் என்னைக்கு கொடி ஏறித்தோ அதிலிருந்து 10ஆம் நாள் கொடி இறக்குதல் என்று அந்த மாதிரி வார்த்தை சொல்லப்படாது, புரியத்துக்காக கொடி இறக்குதுன்னு சொல்லிங்க. அதுக்கு அவரோகணம்னு பேர். அந்த அவரோகக்கூடிய ஆச்சரியமான உற்சவங்கள் கண்டறளி மேற்கொண்டு எல்லாருக்கும் இது யாரெல்லாம் சேவிக்கிறாளோ சேவிக்கிறவாளுக்கு என்ன பலம், இதை கேட்குறவாளுக்கு அடியை இப்போ சொல்லியிருக்கேன். இதை கேட்குறவாளுக்கு நான் அடியன் சொன்னதுனால இல்லை, கேட்குறவாளுக்கு என்ன பண்ணால் பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம். கண்ணனே தெரிவிக்கிறான், மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரன், என்னுடைய கதையை கேளுங்கோ, என்னுடைய உற்சவத்தை கேளுங்கோ, என்னுடைய குணங்களை கொண்டாடுங்கோ. இப்படிப்பட்ட நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக என்னுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்கிறா. அந்த சொல்கிறபடியால் என்ன நினைக்கிறது, அதனால் இந்த சரித்திரத்தை கேட்குறவாளுக்கும் கேட்கல சுவாமி நாங்கள் நிறைய பார்த்துட்டோம்னா பார்த்தவாளுக்கும் பரிபூர்ணமான அந்த திருவேங்கடபடியான் அந்த மந்தவெளியில் இருக்கக்கூடிய அலைமை மங்கு நாயகா சமேத திருவேங்குடியான பரிபூர்ணமான அனுகிரகம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நாம் பிரார்த்திப்பதனை அவரே கொடுப்பதற்கு உற்சவமே நமக்காக தான். நதே ரூபம் நதே ஆகாரம், அவனுடைய ரூபமோ அவனுடைய ஆகாரமோ அவனுடைய உற்சவங்களோ அவனுடைய கல்யாணங்களோ எல்லாமே பக்தானாம் தாம் பிரகாசசே, பக்தர்களுக்காக இருக்கிறபடியாலே நாம் கண்கொண்டு சேவித்து செய்ய அபாப்த சமஸ்த காவன், எல்லா ஆசைகளையும் பகவான் பூர்த்தி அடைந்தவன். அவனுக்கு உற்சவம் பண்ணின்றது ஒரு ஆசை மிகுதி இருக்கான கிடையாது, நாம் கண்கொண்டு சேவிக்கொண்டு அந்த உற்சவத்தை பண்ணிக்கொள்கிறான. அப்படிப்பட்ட உற்சவத்தை சேவித்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த பேட்டவாசியில் என்ன அனைவருக்கும் இந்த உற்சவத்தோட வைபவத்தை சொல்லி மேற்கொண்டு பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மேற்கொண்டு இந்த உற்சவங்கள் இங்கே அர்ச்சகர் சுவாமி என்ன, இங்கே இருக்கக்கூடிய அத்தியாபகால் என்ன, அதே போல் இருக்கிற நிர்வாகஸ்தர்கள் இவர்கள் எல்லாமே ஒருமித்த கருத்தோடு, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒருமித்த கருத்து வந்தால் தான் அந்த உற்சவங்களே செவ்வனே நடக்கும். அர்ச்சகர் ஆச்சரியமான அர்ச்சகர், பகவானுக்குன்னே கைங்கரியத்துக்குன்னே அர்ச்சகர் இருக்கார். அத்தியாபகால் ஒவ்வொரு அத்தியாபகாலும் 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே இருக்கிறவாள். ஆனால் அவள் எவ்வளோ தூரத்திலிருந்து வந்தாலும் இந்த பெருமாள் கைங்கரியம் கிடைக்குமா 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 ஒரு ஆர்த்தியோடு ஏதோ பண்ணணுமே இல்லை, அந்த ஆர்த்தியோடு ராத்திரி 12 மணி ஆனாலும் கார்த்தால் 5 மணி ஆனாலும் உடனே ஓடி வந்து அந்த கைங்கரியத்தை பண்ணணும் ஒரு ஆர்த்தி கொடுக்குறா. அது பெரிய ஒரு இந்த அப்படிப்பட்ட ஆர்த்தியை கொடுத்ததே பகவான் தான். அர்ச்சகருக்கும் அந்த ஆர்த்தியை கொடுத்ததே பகவான். அதற்கு மேற்கொண்டு நிர்வாகஸ்தர்கள் எந்தெந்த நிர்வாகஸ்தர்களும் அந்த நிர்வாகஸ்தர்களும் பகவானுடைய கைங்கரியம் முக்கியம், அவருடைய உற்சவமுக்குன்னு அதுக்கு என்னென்ன ஆவணம் செய்யணுமோ அதை பரிபூர்ணமாக அவர்களும் அவருடைய உற்சவமுக்குன்னு அதுக்கு என்னென்ன ஆவணம் செய்யணுமோ அதை பரிபூர்ணமாக அவர்களும் பண்ணி கொண்டு இருக்கிறபடியாலே உற்சவம் பரிபூர்ணமாக நடக்கிறது. அவசியம் பெருமாளை சேவித்து கொண்டு பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரம் பெருமானார் ஜியர் திருவிடிலேசனம், ஆச்சாரியன் திருவிடிலேசனம், பாகவதால் திருவிடிகளே சரணம். விலைவாசி அதிகமாக போச்சு. அப்போ நடுவில் இருந்த சாமியை மெதுவாக தள்ளி ஸ்டேர் கேஸ் கடியில் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சோடனே ஸ்டேர் கேஸ்லேருந்து அப்படியே அவுட் ஹவுஸில் சொல்லி ரோட்டில் அப்படியே அனுப்பி விட்டாங்க. வீட்டிலேருந்து கடவுளை அனுப்பி விட்டார்கள். எந்த வீட்டில் எல்லாம் கடவுள் இல்லையோ அங்கே கலி அவதாரத்தின் 2 புதல்வர்கள், கலியின் 2 மக்கள் யார் அப்படின்னா கலகம், சண்டை, கபடம், ஏமாற்றுதல். கலியினுடைய 2 sons ஆஃப் கலி, குவாரல் அண்ட் ஹிப்போக்ரிசி. கலகம், ஏமாற்றுதல் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. சண்டை எல்லார் வீட்லேயும் சண்டை இருக்கும். சின்ன சண்டை, பெரிய சண்டை. சில வீட்டிலலாம் பார்த்தோம்னா அவங்க இந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி பக்கத்தில் போனால் வெடிச்சிருவாங்க, அவ்வளவு கோபம்.
கணவன் 10 லிட்டர் குக்கர், மனைவி 8 லிட்டர் குக்கர், குழந்தை 5 லிட்டர் குக்கர், பக்கத்தில் போகவே முடியாது. கோபத்தில் அப்படியே வெடித்து குமுறுவார்கள். சண்டை இருக்கும் நிறைய வீட்டில். கலகம், கபடம், ஏமாற்றுதல். சின்ன குழந்தைங்க கூட பாருங்களேன், கையில் எதையாவது வச்சு மறைச்சிக்கிட்டு வந்து இந்த கையிலையா அப்படின்னு நம்மளை ஏமாற்றுவாங்க விளையாட்டுக்காக. ஆனால் அது விளையாட்டிலிருந்தே ஆரம்பிக்கிறது ஏமாற்றுதல். ஆரம்பித்து பொய் சொல்லுவது, பணத்தில் ஏமாற்றுவது, உறவுகளில் ஏமாற்றுவது, மரணம் வரையும் இது. இந்த 2 குவாலிட்டி, இந்த 2 குணங்களும் கலியுகத்தில் எல்லார் மனதிலையும் இருக்கிறது. கபடம், சண்டை, இது 2மே கலியினுடைய ரொம்ப முக்கியமான குணங்கள். எந்த வீட்டில் எல்லாம் கடவுள் இல்லாமல் போய்விடுகிறாரோ, இறை நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறதோ, பகவானின் நாம ஜபம் இல்லாமல் போய்விடுகிறதோ, அந்த வீட்டில் இந்த 2 புதல்வர்களும் வந்து குடிகொள்ளுவார்கள். கலகமும் கபடவும், சண்டையும் கபடவும் வந்து குடிகொள்வார்கள். அப்புறம் எங்க நிம்மதி? இவ்வளவு அழகான கதை பாகவதத்தில். பரீட்சித்து நாடாள ஆரம்பித்து விட்டார். நாடுன்னு சொல்ல முடியாது, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, குறுநில மன்னர், அப்புறம் மன்னர், அப்புறம் பேரரசர். கிங் அண்ட் எம்பரர், சக்கரவர்த்தி, பேரரசர். பரீட்சித் அப்படிங்கிறவர் சாதாரண மன்னர் கிடையாது, சக்கரவர்த்தி, பேரரசர். ஏன்னா பாண்டவர்கள் வந்து முழுசையுமே முழு அரசாங்கத்தையும் வந்து பரீட்சித் கையில் கொடுத்துக்கிட்டு அவர்களெல்லாம் காட்டுக்கு போய்விட்டார்கள், இமயமலைக்கு போய்விட்டார்கள். பரீட்சித்து தான் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அவ்வளவு நேர்த்தியான அரசாட்சி. பொய் சொல்லுவது கிடையாது, யாரையும் ஏமாற்றுவது கிடையாது. ரொம்ப நியாயமாக, ஒழுக்கமாக மக்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொண்டு அரசாட்சி செய்கிறார். பேரரசர் அவர், சக்கரவர்த்தி. ஒரு நாளைக்கு அவர் நகர்வலம் அப்படியே அவர் வந்து ஊரை சுற்றி அப்படியே வெளியெல்லாம் காட்டுப்பகுதியிலெல்லாம் வேட்டையாடுவதற்காக, தன் அரசெல்லாம் ஒழுங்காக இருக்கிறதா அப்படின்னு பார்ப்பதற்காக அவர் அப்படி போகிறார் குதிரையில். அந்த பரீட்சித் குதிரை வண்டியில் போகும்போது ஒரு மனிதன் பார்க்கறக்கு வந்து ரொம்ப அரூபியாக இருக்கிறான். பார்த்தாலே பயந்துருவாங்க, விகாரமாக, அழகில்லாமல், கருத்து, ஒரு மாதிரி பயப்படும் நிலையில் அவனுடைய உருவம், அந்த மனிதனுடைய உருவம். பார்த்தாலே பயந்து விடுவார்கள். ஆனால் அரசனை மாதிரி ஆடை அணிந்திருக்கிறார், ட்ரெஸ் பண்ணியிருக்கிறார். நல்ல பெரிய கிரீடமெல்லாம் வச்சு, பட்டு நாளான ஆடைகளை உடுத்தி கொண்டு பார்க்கறக்கு ஆனால் அசிங்கமாக இருக்கிறார். அந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு பசுமாடு நிற்கிது, ஒரு காளமாடு, ஒரு எருது காளை மாடு நிற்கிது. இந்த 2 மாட்டுடைய 3 காலையும் உடைச்சு 4வது காலை உடைக்க போகிறார் அந்த மனிதர். இதை பரீட்சித்து பார்த்த உடனே கோபம் சினம் கொண்டு தாங்க முடியாமல், தன் அரசாங்கத்தில் இப்படி ஒரு கொடுமையா? அவர் இடுப்பிலிருந்து வாளை எடுத்துக்கொண்டு ரதத்திலிருந்து குதித்து அந்த மனிதனை வெட்டி கொள்வதற்காக போகிறார். அப்ப அந்த மனிதன் சொல்றார், பரீட்சித்து ராஜன், ராஜா, பேரரசே, நான் வந்து கலிபுருஷன், கலிகாலம் உருவமாக வந்த புருஷன், கலிபுருஷன் நான். இனி என்னுடைய காலம்தான், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படிங்கிறார். உடனே கோபத்தில் பரீட்சித்து அந்த கலிபுருஷனை தள்ளி விட்டுட்டு அந்த பசுமாட்டையும் காளமாட்டையும் எருதுக்கையும் போய் சமாதானம் சொல்கிறார். ஐயோ, இப்படி நடந்து போச்சே. அவங்க 2 பேரும் வலியினால் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாடும் காளையும் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். உண்மையிலுமே பசுமாடு கண்ணிலிருந்து நம்ம கண்ணில் கண்ணீர் வர்ற மாதிரி கண்ணீர் வரும். அதுக்கு தெரியும், வலியெல்லாம் தெரியும், அழும், மனிதரை போலவே அழும் அது. அப்ப இவர் போய் அதை அரவணைத்து கொண்டு சமாதானப்படுத்துகிறார். மன்னித்து விடுங்கள், என்னுடைய அரசாட்சியில் இப்படி ஒன்று நடந்து போச்சே, மன்னித்து விடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கட்டி தழுவி அவர் சமாதானப்படுத்துகிறார். உடனே அவங்க 2 பேர் சொல்றாங்க, அரசே, நீங்கள் எங்களை சமாதானப்படுத்த வேண்டாம், நாங்கள் உங்களை சமாதானப்படுத்துவதற்காகவே வந்தோம்.
நான் பூமி தேவி, இவர் தர்மராஜன். நான் பூமி தாயார் பசுமாடின் உருவத்திலையும் இந்த எருது காளையின் உருவத்தில் வந்திருக்கிறவர் தர்மராஜன். நாங்கள் ஒரு செய்தி சொல்வதற்காகத்தான் இந்த உருவத்தில் வந்தோம். ஒரு உலகத்துக்கு 4 தூண். ஒரு சமுதாயம், ஒரு குடும்பம், ஒரு அரசாங்கம், ஒரு எல்லாமே ஒரு கூரை நிற்கணும்னா 4 தூண் வேணும். 4 தூண் இருந்தால் தான் ஒரு பில்லர், 4 பில்லர் இருந்தால் தான் ஒரு ரூஃபே நிற்கும், ஒரு கூரை நிற்கும். அந்த 4 பில்லர் என்ன அப்படின்னா தூய்மை, உண்மை, தவம், ஹானஸ்டி, பியூரிஸ்டி, ஆஸ்டரிட்டி, அப்புறம் ஒன்று கூட இருக்க மர்சி, தயா, கருணை. உண்மை, தவம், சுத்தம், பரிசுத்தம், அப்புறம் கருணை. இதை 4மே ஒரு மனிதனின் வாழ்க்கையிலையும் இருக்கணும். இருந்தாதான், இந்த 4 விஷயங்கள் இருந்தாதான் அந்த மனிதனின் வாழ்க்கை செம்மையாக, சிறப்பாக, அமைதியாக, ஆனந்தமாக இருக்கும். கருணை உள்ளவனாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக அவன் வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும். கொஞ்சமாவது தவம் செய்ய வேண்டும். உண்மையாக இருக்க வேண்டும். ஆனால் ஹே ராஜா பரீட்சித் மகாராஜா, கலிகாலம் ஆரம்பித்து விட்டது. இனி இதை பார்க்க ரொம்ப கடினம். இனி இந்த குணங்கள் இருக்காது. எல்லா வீட்டிலையும் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஏமாற்றுதல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பசுமாடும் காளை மாடும் சொல்லிட்டு மறைந்து விடுகிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும் 4 யுகங்கள் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? 4 யுகம் மொத்தம். சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்படி தான் 4 யுகங்கள். இது கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இருக்கிறது 4வது யுகம், கலியுகம். சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போ முதல்ல சத்திய யுகத்தை எடுத்துக்கிட்டேங்கன்னா தேவர்கள் அரக்கர்களுக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ? சத்திய யுகத்தில் தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் நடுவில் சண்டை நடந்து கொண்டே இருக்கும். தேவர்கள் தேவலோகத்திலையும் அரக்கர்கள் நரகலோகம் பாதாள லோகத்திலையும் இருக்கிறார்கள். 2 உலகம், 2 உலகத்துக்கு நடுவில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த யுகம்? சத்தியயுகம். அப்புறம் பாருங்க, அடுத்தது திரேதாயுகம். திரேதாயுகத்தில் ராமரும் ராவணனும் 2 நாடாக மாறிவிட்டது. அயோத்தியை, லங்கை. முதல்ல பாருங்க, 2 கிரகங்கள், தேவலோகம் நரகலோகம், 2 கிரகங்கள்ல சண்டை நடந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்த திரேதாயுகத்தில் ராமர் ராவணன் 2 நாடாக மாறி சண்டை நடந்து கொண்டிருந்தது. 3வது வந்த துவாபர யுகத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 குடும்பங்களாக மாறி சண்டை. நல்லா கவனிச்சுக்கணும். முதல்ல 2 கிரகங்கள், அதுக்கப்புறம் 2 நாடு, அதுக்கப்புறம் 2 குடும்பம். 4வது கலியுகத்தில் என்னன்னா ஒருத்தனே நல்லவன், அவனே கெட்டவன். இது 2 ஒருத்தனுக்குள்ளேயே இருக்கு. முதல்ல 2 கிரகங்களாக இருந்தது, அப்புறம் 2 நாடானது, அப்புறம் 2 குடும்பமானது. கலிகாலத்தில் 2மே ஒரு ஆளுக்குள்ளேயே இருக்கு. காலையில் குளிச்சுக்கிட்டு அந்த பக்கம் பிள்ளையார் கோயில், அப்புறம் சனீஸ்வரன் கோயில், இந்த பக்கம் ஈஸ்வரர் கோயில், இந்த பக்கம் என்ன சொல்கிறது விஷ்ணு கோயில், எல்லா கோயிலில் போய் மஞ்சள் பச்சை நீல ப்ளூ எல்லாம் போட்டு காதை பிடிச்சி இழுத்து கன்னத்தில் அடித்து சாமியை கும்பிட்டுட்டு அதே மனிதன் சாயங்காலம் கள்ளு குடித்து விட்டு 4 காலில் நடந்து வருவான். அப்ப அவனே காலையில தேவன், அவனே நைட்டுக்கு அரக்கனாயிரம். இது 2மே இந்த நன்மை திண்மைகள், நல்லதும் தீங்கும் கலிகாலத்தில் ஒருத்தங்குள்ளேயே இருக்குது. நம்மளை மாதிரி நல்லவர்களும் கிடையாது, நம்மளை மாதிரி அயோக்கியர்களும் கிடையாது. 2மே நம்ம தான். இதுதான் கலிகாலம். அதனால ஹே பரீட்சித், இந்த 4 தூணில் 3 தூண் உடைந்து போனது. அதுதான் கலிபுருஷன் எங்க 3 காலை உடைத்து விட்டு. நம்ம என்று கமெண்ட் செய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.